ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் நம்ம லோன்லாம் எடுக்கிறோம் ஆப்பில். ஸோ லோன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கொஞ்ச நாள் பார்த்தாவே நிறைய பேர்த்துக்கு லோன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் வந்துட்டே இருக்குன்னு நான் பார்த்தேன். உண்மையாகவே இவங்க லோன் ஆப்ஸில் லோன் தராங்களா, இல்லை டாக்குமெண்ட்டை மட்டும் வாங்கிட்டு நம்மக்கிட்ட இல்லை லோன் ரிஜெக்ட்னு சொல்கிறாங்களா? இவங்க லோன் ரிஜெக்ட்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? எதனால நமக்கு லோன் ரிஜெக்ட் ஆகுது? மற்றவங்களாம் லோன் கிடைக்குது, என் ஃப்ரெண்டுக்கு கிடைக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க கிடைக்குது, எல்லாருமே மொபைல் ஆப்பில் லோன் எடுக்கிறாங்க. எனக்கு மட்டும் மொபைல் ஆப்பில் லோனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன ரீசன்? மொபைல் ஆப்பில் லோன் எடுத்தால் நம்ம ஃபோட்டோ எல்லாம் எடுத்து மார்ஃபிங் பண்ணி தேவையில்லாத பிரச்சனை வருமா? லோன் நம்ம கட்ட தவறிட்டா வீட்டுக்கு பிரச்சனை பண்ணுவாங்களா? போலீஸு கோர்ட்டுன்னு ஏதாவது கேஸ் ஏதாவது ஆகுமா? இந்த மொபைல் ஆப்ஸ் எல்லாம் யாரு? ஏன் நம்ம போய் பேங்க்ல லோன் எடுக்காம நம்ம ஏன் இவங்க கிட்ட லோன் வாங்கிட்டு இருக்கோம்? இவங்களாம் எதுக்கு நமக்கு லோன் தராங்க? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அந்த கேள்விகளுக்கு எல்லாமே ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனா தான் இந்த வீடியோக்கு போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிருக்கேன். என்னோட 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். குழு லோன்ல எப்படி லோன் கொடுக்குறாங்க, ஸோ இவங்கள யாருன்றது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா தெரியும். ஸோ என்னோட நாலேஜை உங்களுக்கு நான் இந்த வீடியோல ஃபுல்லா ஷேர் பண்ண போறேன். யூடியூப்ல லோன் வேணும்னு நம்ம பார்த்தோம்னாலே போதும், எல்லா வீடியோஸ் இருக்கு, எல்லாம் நிறைய பேர் போட்டே இருக்காங்க. உங்களுக்கு இவ்வளவு லோன் தருவாங்க, அவ்வளவு தருவாங்க, எந்த டாக்குமெண்ட் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே இருக்குங்க. இதெல்லாம் உண்மையா என்னன்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு லோனை பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது எல்லாமே சொல்ல போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மொபைல் ஆப்ல நம்ம ஏன் லோன் எடுக்கிறோம்? நம்ம போய் பேங்க்லேயே போய் லோன் எடுத்துக்கலாமே. பேங்க்லேயே நமக்கு லோன் தர மாட்டாங்க, மொபைல் ஆப்லேயே நம்ம லோன் எடுக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். பேங்கிங் ஃபினான்ஸ்னு இருக்கு, நான் பேங்கிங் ஃபினான்ஸ்னு இருக்கு. ஸோ பேங்கிங் ஃபினான்ஸ் கண்ட்ரோல்ல எல்லாமே ஆர்பிஐயோட கண்ட்ரோல் தான் வரும். ஸோ ஆர்பிஐன்னு சொல்றீங்க, என்ன ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க தான் எல்லா பேங்க்கும் பாஸ் மாதிரி. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பாஸ் இருப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவர் தான் ஒரு பாஸ். அந்த ஆர்பிஐ சொல்றபடி தான், ரூல்ஸ் படி தான் அவங்க நடக்கணும். அப்படி நடக்காட்டி அந்த பேங்க் உண்டான பெனால்டிஸ், ஃபைன்ஸ் இதெல்லாமே அவங்க தான் போடுவாங்க. ஸோ ஆர்பிஐ சொல்றது படி தான் இவங்க நடக்கணும். ஸோ ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, பேங்கிங் ஃபினான்ஸுக்குன்னு தனி ஸ்ட்ரக்சர் இருக்கு, நான் பேங்கிங் ஃபினான்ஸ்னு தனி ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த மொபைல் ஆப்ஸ் பேங்கிங் சம்பந்தம் இல்லாம யாரெல்லாம் லோன் தராங்களோ அவங்க எல்லாருமே நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி சைட்ல தான் வருவாங்க. பேங்க் என்ன பண்ணுவோம்னா நமக்கு லோன் தருவாங்க, அவங்களும் தருவாங்க. ஆனா அவங்க பேங்கோட மெயின் கோர் வேல்யூ என்னன்னா, அவங்க கிட்ட சேலரி அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், நம்மளோட டெய்லி டிரான்சாக்ஷன், ஸோ பணம் அனுப்புறது வாங்குறது எல்லாமே பேங்கோட மெயின் வேலை. அது மட்டும் இல்லாம அவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, எல்லாமே பேங்க்ல இருக்கும். ஆனா இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லோன் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ண முடியும். நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அது ஸ்மால் லெண்டிங் கம்பெனி. ஸோ இந்த லெண்டிங் கம்பெனி எல்லாமே தான் நம்ம மொபைல் ஆப்ல நமக்கு லோன் தருது. இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்டா வச்சு லோனை கொடுத்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க கெயின் பண்ணி அப்படி போவாங்க. ஸோ இது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ பேங்க்குக்கும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். இப்போ ஆர்பிஐ தான் மெயின். ஸோ ஆர்பிஐ கீழே பேங்க் தனியா இருக்கு, அதுவும் இல்லாம நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கு. இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி மூலம் தான் இந்த மொத்த லோன் ஆப்ஸுமே ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுல நிறைய லெண்டிங் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி டாடா கேபிட்டல் அப்படி இப்படி நிறைய கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒரு அமௌண்ட்டை சேர்த்து அதுல ஒரு ஷேர் மாதிரி கொடுத்து அதுல இருந்து அவங்க கெயின் பண்ணிப்பாங்க. பேங்க்னு போயிட்டோம்னா பேங்க்ல ஃபுல்லாமே நம்ம டிரான்சாக்ஷன், நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட், இதுல அக்கௌண்ட்லாம் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா பேங்க்ல நம்ம சேலரி அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், இந்த மாதிரி அப்புறம் எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட், இது எல்லாமே பேங்க்ல பண்ணிக்கலாம். சரி, லோனு நம்ம பேங்க்லயே வாங்கிக்கலாமே, எதுக்கு நம்ம நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க் லோன் தருவாங்க. ஆனா அவங்களுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட் தேவை. நம்ம பேங்க்ல போயிட்டு நம்ம ப்ராப்பரான டாக்குமெண்ட் கொடுக்கணும். பேங்க்னு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ரொம்ப செக் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது லோன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியா இருக்கும். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 20,000 சம்பளம் வாங்குறவங்க, 15,000 இருந்து 20,000 சம்பளம் வாங்குறவங்க, டெய்லியும் போய் தினக்கூலியா வேலை செய்யறவங்க, அப்ப இந்த கொரியர் வேலை, ஸ்விக்கி, இந்த மாதிரி டெலிவரி பார்ட்னர்ஸ், ஸோ இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் சேலரி கம்மியா தான் வரும். அப்படி கம்மியாகிறவங்களுக்கு நீங்க பேங்க்ல ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும். நீங்க பேங்க்லயே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் பேங்க்ல ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி மொபைல் ஆப்ஸ்ல வரலாம். நீங்க பேங்க்லயே ட்ரை பண்ணாம டைரக்டா மொபைல் ஆப்ல லோன் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா பேங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும். ஆனா இங்க என்பிஎஃப்சில நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி வந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்ல இருந்து தான் கடனே வாங்குவாங்க. அவங்களே பேங்க்ல இருந்து கடனை வாங்கி ஒரு 2% வாங்கி இங்க 12% கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய கம்பெனிஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ நீங்க டைரக்டா நீங்க பேங்க் போய் நீங்க கடன் வாங்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியா கிடைக்கும், உங்களுக்கு லோனும் செக்யூர்டா இருக்கும், எந்த விதமான பிரச்சனை நடக்காது, ஃப்ராட் நடக்காது. ஸோ பேங்க்ல நமக்கு சேஃபா இருக்கும். முதல்ல நீங்க ஒரு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட்ன்றதை முதல்ல சூஸ்
பண்ணுங்க. அந்த அமௌண்ட் 1 lakh அப்படின்றதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க பேங்க்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒருவேளை பேங்க்ல கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த மொபைல் ஆப்ஸ் இதுக்கெல்லாம் வாங்க. பேங்க்ல எப்படி நான் லோன் அப்ளை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நான் அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேங்க்குக்கும் இந்த மொபைல் ஆப்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு. எல்லாமே RBI ரூல்ஸ் கீழே தான் வரும். ஆனா அவங்க செயல்முறை வேற, இவங்க செயல்முறை வேற. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி நம்ம மொபைல் ஆப்ல லோன் எடுக்கிறோம். அந்த லோன் எடுக்கிறது வந்து எப்படி எடுக்கிறது, அது கரெக்டா இருக்கா இல்ல ஃப்ராட் பண்றாங்களா, நமக்கு லோன் தருவாங்களா, ஏன்னா எப்ப போட்டாலும் ரிஜெக்ட்னு வருது, சிபில் ஸ்கோர் கம்மின்றாங்க, சேலரி சர்டிபிகேட் கேட்கறாங்க, 3 மாசம் ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும் எல்லாத்துக்கும். அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொபைல் ஆப்ல லோன் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது உங்க சிபில். உங்க சிபில் வந்து ஒரு 650க்கு மேலேயாவது இருக்கணும். 650 லோவஸ்ட் தான். ஸோ அதுக்கு மேலேயாவது இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க வேற ஏதாவது ஒரு ஆப்ல லோன் வாங்கி அந்த லோனை நீங்க கட்டாம விட்டு இருந்தீங்களோ, இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது டிஃபால்ட் இருந்தாலோ, வேற ஏதாவது ஹவுசிங் லோன், இந்த மாதிரி நிறைய எல்லாமே செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செக் பண்ண வேண்டியது உங்களோட சிபில் தான் செக் பண்ணணும். உங்க சிபில்ல வந்து 650க்கு மேல உங்களுக்கு இருக்கணும் மினிமம். ஸோ எல்லாருமே பேசிக்கா கேட்கறது 650. ஸோ 650 எல்லாத்துக்கும் இருக்கும். அப்போ நீங்க எந்த விதமான ஒரு டிரான்சாக்ஷனும் தப்பா இல்லாட்டி நீங்க கட்டாம விடாம, இந்த ஒரு இஎம்ஐ எடுக்கிறோம், ஸோ அந்த இஎம்ஐ நம்ம வாங்கிட்டு நம்ம கட்டாம விடுறது அப்படிலாம் பண்ணோம்னா ஒரு டைம் அவங்க பஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அது எல்லாருக்கும் அது நோட்டிபிகேஷன் போகும். நீங்க ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட சிபில் தான் செக் பண்ணுவாங்க. எங்கேயுமே பேன் கார்டு இல்லாம லோன் தர மாட்டாங்க. அந்த பேன் கார்டு எதுக்குன்னா இதுக்கு தான். ஸோ நீங்கள் பேன் கார்டை நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்ககிட்ட கையில் வந்துருச்சுன்னா நீங்கள் லோன் எங்கே எடுத்தாலும் பேன் கார்டை வச்சு தான் எடுத்தாகணும். பேன் கார்டு இல்லாமல் நீங்கள் லோன் எடுக்க முடியாது. அந்த பேன் கார்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேன் கார்டு அப்ளை பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு லோன் எடுத்திருந்தீங்கன்னா கூட அந்த ஹிஸ்ட்ரியும் கூட அந்த சிபில்ல தெரியும். நீங்கள் லோன் எடுத்துட்டு அந்த லோனை கட்டாம விட்டீங்கன்னா அந்த சிபில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னன்னு போட்டுருவாங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து அவங்க கட்டாமல் இருக்காங்கன்றதை அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணாங்கன்னா மாசம் மாசம் சிபில் வந்து ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் மாசம் சிபில் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு மாசம் கொடுக்கும்போது நீங்க என்னென்ன கட்டுறீங்க, கரெக்டாக இருக்கிறீங்களான்றதை வந்து உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு மாசம் நீங்க கட்டாம இருந்தீங்கன்னா கூட உங்க சிபில்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ உங்க சிபில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் கம்மியாகும். சிபில் ஸ்கோர் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு லோனே தர மாட்டாங்க. உங்க சிபில் வந்து ஓவர் டியூன்னு காமிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி காமிக்க ஆரம்பிச்சாலே நிறைய பேர் வந்து லோன் அப்ளை பண்றதுக்கு வந்து இதுதான் பிரச்சனையா இருக்கு. முதல்ல நீங்க சிபில் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்போட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சிபில்னு கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி நீங்க பிளே ஸ்டோர்ல போய் சிபில் டிரான்ஸ் யூனியன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் அந்த பிக்சர் காமிக்கிறேன், இந்த லோகோட வரும். இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தரோவா வந்து சிபில் ரிப்போர்ட் நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை எல்லா ரிப்போர்ட்டும் வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஏதாவது ஓவர் டியூ காமிக்குது அப்படின்றதும் இதுல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல உள்ள போயிட்டு நீங்க பேன் கார்டு போட்டு லாகின் பண்ணீங்கனாலே கீழே ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இத்தனை நாள் நீங்க எங்கெங்க லோன் எடுத்திருக்கீங்க, எவ்வளவு டியூ கட்டிருக்கீங்க, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துடும். அதுவும் இல்லாம நீங்க இப்ப கரண்டா என்ன லோன் கட்டிட்டு இருக்கீங்கன்றது மேல ஆக்டிவ்னு காமிக்கும். கீழே க்ளோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி க்ளோஸ் பண்ண லோன்ஸ் எல்லாம் காமிக்கும். ஏதாவது ஓவர் டியூ இருந்துச்சுன்னா நீங்க கட்டாம இருந்தீங்கன்னா அதை வந்து ஓவர் டியூன்னு காமிக்கும். சிபில மெயினா நம்ம செக் பண்ணி ஆகணும். எனக்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சிபிலால. நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணேன், மேல வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிபில வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது அங்கிருந்து எனக்கு கால் பண்றாங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் டியூ காமிக்குது அப்படின்னாங்க. அப்படி இல்லை, நான் எதுவுமே ஓவர் டியூ வைக்கல, எல்லாமே கரெக்டாக தான் கட்டிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து ஓவர் டியூ காமிக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணி பாக்குறேன். அப்புறம் பார்த்தா உள்ள ஃபுல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. அந்த ஒரு ஆப் மட்டும் எனக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1.5 வருஷமா எனக்கு ஓவர் டியூலே காமிச்சிட்டு இருக்காங்க. நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி முடிச்சிட்டேன். ஆனாலும் 1.5 வருஷமா என்னோட சிபில்ல ஓவர் டியூன்றதை மட்டும் காமிச்சிட்டே இருக்காங்க. 30,000 நான் லோன் எடுத்திருக்க மாதிரியும் அதை நான் கட்டவே இல்லாத மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அந்த குறிப்பிட்ட கம்பெனியை நான் கூகுள் சர்ச் பண்ணி அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போய் அவங்களோட மெயில் ஐடி எடுத்து அதுக்கப்புறம் என்னோட ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி நீங்க 1.5 வருஷமா என்னோட போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்ப நான் என்ன பண்ணேன்னா சிபிலுக்கு ரிப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து மெயில வாங்கி அந்த மெயில ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இவங்களுக்கு மறுபடியும் மெயில் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாசம் தான் வந்து ஓவர் டியூ வந்து கேன்சல் பண்ணாங்க. இப்போ வந்து என் சிபில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓவர் டியூ கேன்சல் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம சிபில தான் மெயினா செக் பண்ணணும். நீங்க வேற ஏதாவது சும்மா இப்போ பிளிப்கார்ட் பே லேட்டர், இந்த பே லேட்டர் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. பிளிப்கார்ட்ல, அமேசான்ல இந்த மாதிரி பே லேட்டர் நீங்க வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க வந்து அப்புறமா காசு கட்டிக்கலாம். பே லேட்டர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க சிபில்ல வந்து லாகின் போட்டு ஓவர் டியூ காமிக்கிற மாதிரி வச்சிருவாங்க. அதை செக் பண்றதுக்கு நீங்க இந்த ஆப் யூஸ் பண்ணீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன க்ளோஸ் ஆயிருக்கு, என்னென்ன ஆக்டிவ் இருக்கு, எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு ஃபுல்லா தெரியுற மாதிரி ஈஸியா இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன்,
அந்த ஆப் யூஸ் பண்ணிக்கங்க. அந்த ஆப்போட நேம் வந்து பாத்தீங்கன்னா சிபில்னு தான் இருக்கும். சிபில் டிரான்ஸ்யூன்னு அடிச்சீங்கன்னா ப்ளூ கலர்ல வரும். அந்த லோகோ இங்க காமிக்கிறேன். பிளே ஸ்டோர்ல போய் நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. நமக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சிபில்லையே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து சிபில்ல பார்த்துட்டோம், 650க்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு லோன் கிடைக்கும், எந்த விதமான டிஃபால்ட்டும் இல்லை, நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சிபில் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க இதெல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு மொபைல் ஆப்ல லோன் கிடைக்கும். இதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பா லோன் கிடைக்காது. நீங்க அப்ளை பண்றது வேஸ்ட் தான். நீங்க அப்ளை பண்ண என்ன ஆகுனா உங்க சிபில்ல என்கொயரி ஏறிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து அப்புறம் என்ன ஆகுனா உங்க சிபில் கம்மியாயிட்டு தான் போகும். இதெல்லாமே முதல்ல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க அப்புறம் மொபைல் ஆப் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் சிபில் செக் பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு சிபில்ல கரெக்டா இருக்கு ஆனால் லோன் தர மாட்டாங்க, என்ன ரீசன் அப்படின்றத செகண்ட் பார்ப்போம். சிபில்ல கரெக்டா இருக்கு ஆனால் எனக்கு லோன் கிடைக்க மாட்டேங்குது, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து முதல்ல உங்க ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுங்க. உங்க ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி உங்க பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாம் பாருங்க. நீங்க கரெக்டா போயிட்டு இருக்கீங்களா, உங்ககிட்ட நெகட்டிவ் பேலன்ஸ்ல உங்க அக்கௌண்ட் போயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. பேங்க் என்ன பண்ணணும், லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையும் ஒரு உங்களோட டிரான்சாக்ஷன் செக் பண்ணுவாங்க. 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி ஒரு டிரான்சாக்ஷன் செக் பண்ணுவாங்க. 20லிருந்து 30 டிரான்சாக்ஷன் செக் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே வந்து 10ஆம் தேதி 1ஆம் தேதி சம்பளம் வந்துடும். 10ஆம் தேதி வரையும் நம்ம அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கும். அதை மட்டும் வந்து பிச்சு பார்த்து உங்களுக்கு லோன் தர மாட்டாங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறம் இவங்களுக்கு எப்படி டிரான்சாக்ஷன் இருக்கு, 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள எவ்வளவு அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல சால்டா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இப்போ 15,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா 10,000 செலவு பண்ணிட்டு 5,000 அக்கௌண்ட்லயே இருக்கா, அப்புறம் 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க. ஏன்னா 15,000 நீங்க சம்பளம் வாங்குறீங்கன்றதுக்காக மட்டும் உங்களுக்கு லோன் தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 1லிருந்து 10ஆம் தேதி வரையும் உங்களுக்கு சம்பளம் வந்துடும். அப்போ உங்ககிட்ட காசு இருக்கும், அதை மட்டும் செக் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் உங்ககிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க. 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி எவ்வளவு நீங்க மெயின்டைன் பண்றீங்க, 20லிருந்து 30 வரை எவ்வளவு மெயின்டைன் பண்றீங்கன்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் பேலன்ஸ் போகுதா அப்படின்றதும் செக் பண்ணுவாங்க. நீங்க வந்து மைனஸ் அக்கௌண்ட் வந்து மைனஸ்ல வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இல்ல ப்ரோ எனக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நான் சிபிலும் கரெக்டா இருக்கு, பேங்க்ல டிரான்சாக்ஷன் கரெக்டா இருக்கு, நான் அமௌண்ட் அக்கௌண்ட்ல எப்பவும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன், ஆனாலும் எனக்கு லோன் கிடைக்க மாட்டேங்குதுன்றவங்க நீங்க வேற ஏதாவது ஒரு லோன் ஆப்ல லோன் அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்ளை பண்ணிட்டு கட்டாம இருப்பீங்க. கட்டாம இருந்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க, அதனால உங்களுக்கு லோன் கிடைக்காது. ஸோ இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மெயின் ரீசன் சிபில் தான். அதனால தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க சிபிலை செக் பண்ணுங்க, தரவா செக் பண்ணுங்க. அதுக்கு தான் இந்த ஆப்பை சொன்னேன். நானே நார்மல் ஆப்ல சிபில் செக் பண்ணிட்டு எந்த ஓடி வெளியே கரெக்டாக தான் இருக்குன்னு நினைச்சு நானும் விட்டுட்டே இருந்ததுனால, ஆனா ஃபுல் ரிப்போர்ட் நம்ம செக் பண்ணாதான் யார் நமக்கு வந்து ஓடி வச்சிருக்காங்க, யார் நமக்கு ஓடி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு தான் இந்த ஆப் நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். எனக்கே வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் தெரியும். 1.5 வருஷமா ஒருத்தன் அக்கௌண்ட்ல வந்து சிபில்ல வந்து ஏறி கொண்டு நான் வந்து அவனுக்கு லோன் கட்டலன்ற மாதிரி எனக்கு காமிச்சிட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு மெயில போட்டு அவங்ககிட்ட இருந்து என்ஓசி நான் வாங்கிட்டு எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு லோனை நீங்க க்ளோஸ் பண்ணாலும் நீங்க அவங்க கிட்ட இருந்து என்ஓசி வாங்கணும். அந்த சர்டிபிகேட் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு லோன் ஃபுல்லா க்ளோஸ். அப்படி நீங்க வாங்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ஃபுல்லா க்ளோஸ் இல்லை. அவங்க எப்ப வேணா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிபில் பிரச்சனை வரும்போதெல்லாம் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அந்த சர்டிபிகேட் நீங்க இருந்துச்சுன்னா நீங்க அந்த சர்டிபிகேட் வச்சு நீங்க சிபில்ல கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி அவங்களே வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி நம்ம பண்ணலாம். அந்த சர்டிபிகேட் இல்லாட்டி அவனுக்கிட்ட நம்ம லோன் க்ளோஸ் பண்ற போது செஞ்சுட்டு இருக்கணும். க்ளோஸ் ஆகும்போது அந்த லோன் சர்டிபிகேட் வாங்கிட்டோம்னா உண்டு, அப்படி இல்லாட்டி மறுபடியும் மெயில் போட்டு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். எல்லா மொபைல் ஆப்ஸும் வந்து உங்களுக்கு வந்து என்ஓசி வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ல இருந்து கொடுப்பாங்க. நம்ம டவுன்லோட் பண்றது இல்ல, நம்ம போய் அது எப்படின்றத பார்த்து டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பிரச்சனைக்கும் மெயின் காரணம் சிபில் தான். அதை முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். நான் இப்போ சொன்ன அந்த 3 ப்ராசஸும் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லா மொபைல் ஆப்ஸ்லயும் உங்களுக்கு லோன் கண்டிப்பா கிடைக்கும். இதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, ப்ரோ இந்த லோன் ஆப்ஸ் எல்லாம் ரியலா, உண்மையாவே லோன் தராங்களா இல்ல சும்மா டாக்குமெண்ட் வாங்கி வச்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஆப்ஸ் ரியல், நிறைய ஆப்ஸ் ஃபேக். அதே மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க, இந்த மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசுறாங்க, இந்த மாதிரி போட்டோ மார்பிங் பண்றாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் நடக்குது. உண்மையான ஆப்ஸும் இருக்கு. எல்லாருமே அதை மாதிரி பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம அதுக்கு எந்த மாதிரி ஆப் நம்ம டவுன்லோட் பண்றோம், நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து நம்ம அதை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்றது தான் இருக்கு. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி அது எந்த பிரச்சனையும் இல்லையான்றதை பார்த்துட்டு தான் நம்ம ஒவ்வொரு ஆப்பும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு ஆப் கூட நம்ம வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கவே இருக்காது. எல்லாமே பிளே ஸ்டோர் ஆப்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஃபுல்லா அதை ரிசர்ச் பண்ணி அது கரெக்டா இருக்கா இல்லையான்றது செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து லோன் ஆப்ஸே கொண்டு வரோம் நம்ம சேனல்ல. மற்ற வீடியோஸ் மற்ற சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 வீக் ஆப், அப்புறம் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தான், அவ்வளோ ஒரு வாரத்துக்கு நீங்க 1000 ரூபாய் கட்டலாம், 2000 கட்டலாம் அப்படிலாம் நிறைய ஆப்ஸ் வந்து வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ண வச்சு இல்லீகல் ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண வைக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேனல் சொல்றது இல்ல. கரெக்டான லோன் ஆப்ஸ் கரெக்டா எப்படி கட்டுறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்ம சொல்ற எல்லாமே ஆர்பிஐல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பிளே ஸ்டோர்ல அவைலபிள் லோன்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மற்றவங்க வந்து வியூஸ் போறதுக்கு வேண்டி டெய்லி ஒரு வீடியோ போகணும்னு சொல்லிட்டு அது இதுன்னு பண்றாங்க. அதெல்லாம் நம்ம பண்றது கிடையாது. கரெக்டான ஆப் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு போகணும். அது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அவங்களுக்கு எந்த விதமான ஃபியூச்சர்ல பாதிப்பு வரக்கூடாதுன்றதை நம்ம யோசிச்சு தான் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி தான் இந்த ஆப்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்க்கு வரும். இப்போ லோன் ஆப் எல்லாம் உண்மையா பொய்யா, ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்க்கு வரும். லோன் ஆப் எல்லாமே உண்மைதான். அவங்க வந்து ஒரு லெண்டிங் பார்ட்னர் கீழே ஒரு குழுவா சேர்ந்து அவங்க வந்து சேர்ந்தும் லோன் கொடுப்பாங்க. இல்ல தனியா ஒரு பெரிய கம்பெனியா இருந்தா அந்த மாதிரி டாடா கேபிட்டல், எல்என்டி ஃபினான்ஸ் இவங்க எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி, அவங்கள தனியாவே வந்து உங்களுக்கு ஒரு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லாட்டி சின்ன சின்ன ஆப்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ஒன்னா சேர்ந்து லெண்டிங்
பார்ட்னர்ஸாக சேர்ந்து அவங்க வந்து ஒரு பேரை வச்சு அவங்க வந்து உங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்பிஐ ரெஜிஸ்டரானு முதல்ல செக் பண்ணணும். செக் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம தப்பு. ஸோ அதனால அது ஆர்பிஐ ரெஜிஸ்டரானு செக் பண்ணணும். அது பிளே ஸ்டோரில் அவைலபிளாகான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆப் யூஸ் பண்ணணும். இப்போ நானே பார்த்துருக்கேன். நான் இந்த மாதம் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அது பிளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்க ஆப் நான் போட்டிருக்கேன். ஆனால் அடுத்து 2-3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது பிளே ஸ்டோர் இல்லாமல் போயிருக்கு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அது பிளே ஸ்டோருக்கும் அவங்களுக்குள்ள நாம்ஸ் பிரச்சனையாக இருக்கும். அது வந்து இல்லாட்டி அவங்க ஏதாவது நாம்ஸ் மீறி இருக்கலாம், ஆர்பிஐ நாம்ஸ் மீறி இருக்கலாம். அதனால வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணும்போதே அது கரெக்டாக ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டான்றதை செக் பண்ணி பார்த்து நம்ம அப்ளை பண்ணணும். எது ஆர்பிஐ ரெஜிஸ்டர் லோன் ஆப்ஸ்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனலில் வர எல்லாமே ஆர்பிஐ ரெஜிஸ்டர் லோன் ஆப்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டான ஆப்ஸ் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஒன்ஸ் நம்ம ஆர்பிஐ ரெஜிஸ்டர் செக் பண்ணதுக்கப்புறம் அந்த லோன் ஆப்பு நமக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா பெரிய லோன் ஆப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 40,000-50,000 சம்பளத்துக்கு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி சின்ன லோன் ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000-15,000 அப்படின்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த லோன் ஆப்பு நம்ம சம்பளத்துக்குள்ள கொடுப்பாங்களா அப்படின்றத முதல்ல வெரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட சேலரி சர்டிஃபிகேட் கேட்குறாங்களா, ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு லோன் ஆப்ல லோன் கொடுப்பாங்கன்றது செக் பண்றதுக்கு இதெல்லாம் இருக்கு. எல்லாமே நம்ம வீடியோல சொல்லிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா எந்த ஆப் கரெக்டான ஆப்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடாது, எது ஃபேக்கான ஆப், எதுல வந்து மிரட்டுறாங்க, எதுல ஃபேஸ் மாஃபிங் பண்றாங்க, போட்டோ மாஃபிங் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே வந்து இல்லீகலான வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ற ஆப்ஸ். நீங்க கூகுள் குரோமுக்குள்ள போய் வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க டவுன்லோட் பண்ற எல்லா ஆப்ஸுமே வந்துட்டு ஃபேக்கான லோன் ஆப்ஸ் தான். எல்லா ஆப்ஸும் சொல்ல முடியாது. சில ஆப்ஸ் வந்து நல்ல ஆப்ஸ் இருக்கு. ஆனா அவங்களால வந்து பிளே ஸ்டோர்ல லிஸ்டிங் பண்ண முடியாதங்காட்டி அவங்க வந்து வெப்சைட்ல கொடுப்பாங்க. ஆனா மேக்ஸிமம் நிறைய நம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபேக்கான லோன் ஆப்ஸ் வந்து வெப்சைட் மூலமா போய் டவுன்லோட் பண்றாங்க. அப்படி இல்லாட்டி இந்த வாட்ஸ்அப்ல லிங்க் வருது. எனக்கே வந்து ஒரு நாளைக்கு 20 மெசேஜ் வரும் வாட்ஸ்அப்ல. இந்த லோன் ஆப்ல நீங்க உங்களுக்கு வந்து லோன் அப்ரூவ் ஆயிருக்கு, லோன் அப்ரூவ் ஆயிருக்கு, லோன் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்ஸ் ஒரு லோன் ஆப்ல என்கொயரி பண்ணிட்டாலே எல்லாருக்குமே வந்து அது மெசேஜ் போகும். அது வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கான்டாக்ட் வச்சு நமக்கு மெசேஜ் இருப்பாங்க. இந்த வாட்ஸ்அப்ல வர லிங்க் கிளிக் பண்றது, இன்ஸ்டாகிராம்ல வர லிங்க் கிளிக் பண்றது, வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கான லோன் ஆப்ஸ் தான். அந்த மாதிரி லோன் ஆப்ஸ்குள்ள போயிட்டு நீங்க மாட்டிக்காதீங்க. 1 வீக் லோன் ஆப்ஸ்னு சொல்றது, இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல வாங்குறது, இதெல்லாம் பண்ணவே வேண்டாம். அப்படி நம்ம பண்ற மாதிரி இருந்தா நமக்கு சிபில் அடிவாகும். அப்புறம் ஃபியூச்சர்ல எந்த லோன் எடுக்கிற மாதிரி இருக்காது. அதுக்கு நம்ம வெளியே கந்து வட்டிக்கு கூட வாங்கிட்டு போயிடலாம். இந்த மொபைல் ஆப்ஸ்ல உள்ள அந்த ஃபேக் ஆப்ஸ்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா பிரச்சனை. இதுக்கு நம்ம பிளே ஸ்டோர்ல இருக்கிற அந்த மாதிரி நல்ல ஆப்ஸ், கரெக்டான ஆப்ஸ் கிட்ட போய் மாட்டினா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கட்ட முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. ஸோ டீசெண்டா பேசுவாங்க, லீகலா தான் மூவ் பண்ணுவாங்க. எந்த விதமான அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸோ இல்ல நம்ம திட்டுறது அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி இல்லீகல்ல போய் மாட்டிக்கிட்டோம்னா தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால நீங்க இல்லீகல் வெப்சைட்ல எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்ல வருது, இன்ஸ்டாகிராம்ல வருது யூஸ் பண்ணாதீங்க. மெயினா இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஏன்னா டெய்லி வந்து எனக்கு நிறைய மெசேஜ் வருது. எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ண முடியல. எனக்கு ஒர்க்கும் இருக்கு. அதை முடிச்சுட்டு தான் எனக்கு இருக்க டைம்ல தான் வந்து இந்த வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து எல்லாத்துக்கும் கமெண்ட்ல ரிப்ளை பண்ண முடியல. அதனால தான் பிரச்சனையே. அதனால இந்த அவேர்னஸ் வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா லென்த்தா போட்டுடலாம். எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் இந்த வீடியோ போடுறேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இந்த ஃபீல்டில் ஒரு 3 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எல்லாம் எங்கே எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த சேனலே ஆரம்பிச்சு நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நீங்க லோன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைப்படுறத நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க நோட் பேனா இருந்தா கூட எழுதி வச்சுக்கோங்க. மறந்துடுவீங்கன்னா சிபில் செக் பண்ணணும். அது முதல்ல ஆர்பிஐ ரெஜிஸ்டர் ஆக்கான்னு செக் பண்ணணும். அவங்க ஃபேக்கா இல்லையான்றது முதல்ல செக் பண்ணணும். இது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மூவ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கரெக்டான லோன் ஆப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் எல்லாமே கரெக்டான ஆர்பிஐ ரெஜிஸ்டர் லோன் ஆப்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். எந்த விதமான ஃபேக் ஆப்ஸ் நம்ம சொல்றதே கிடையாது. இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் இருக்கும். ஸோ ஆப் 1, ஆப் 2 அந்த 2 ஆப்ல நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆர்பிஐல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட என்பிஎஃப்சி கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் சேலரி கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லாமல் லோன் தரது அந்த 2 ஆப் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. மற்ற எல்லா ஆப்பும் வந்து டாக்குமெண்ட் அதெல்லாம் கேட்பாங்க. சேலரி சர்டிஃபிகேட் அதெல்லாமே இதுல வேணும்னா கேட்பாங்க. நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் பிரச்சனை கிடையாது. அமௌண்ட் தான் கம்மியாகும் அதிகமாகும். அதனால இந்த 2 ஆப் யூஸ் பண்ணி பாருங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். லோனோட நீட் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட டாக்குமெண்ட்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட் டாக்குமெண்ட்லாம் இருக்கு, அமௌண்ட் அதிகமாக வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஆப் 1, ஆப் 2 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு அதில் லோன் கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது முக்கியமான வீடியோ. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சிபிலை பத்தியும் இந்த என்பிஎஃப்சி கம்பெனி, ஆர்பிஐ இதெல்லாம் என்ன எப்படி நடக்குது, இந்த லோன் ஆப்ஸ் என்ன அப்படின்றது தெரியாமையே இருக்கு. அதனால தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லா மேக் பண்ணேன். இந்த மாதிரி மொபைல் ஆப்ல லோன் எடுக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.